ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான தி விஸ்பர் மேன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தன்னுடைய மனைவியை கேன்சர் காரணமா இழந்த டாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய 8 வயது மகனோட ஒரு புது ஊருக்கு குடியேறாரு. ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜேக் அந்த வீடு வந்து செட் ஆகல. அவன் தனியா ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான் அப்படின்றத பாக்குறாரு. அந்த வீட்டை சுத்தி வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பேரலா டிடெக்டிவ் அமெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுடைய மிஸ்ஸிங் கேஸை வந்து விசாரிக்கும் போது அந்த கேஸ் பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்பர் மேன் அப்படின்ற நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் அந்த பழைய வழக்கோட கனெக்ட் ஆகிறத பாக்குறாங்க. அந்த சீரியல் கில்லரை கைது செஞ்சது ரிட்டையர்டு டிடெக்டிவ் ஆன பீட் வேற யாருமே இல்ல, டாம் உடைய அப்பா தான். இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்காங்க. பெருசா உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்ல. ஒரு கட்டத்துல டாம் உடைய பையனான ஜேக் பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போறான். டாம் இவ்வளவு வருஷமா தன்னுடைய அப்பா கிட்ட பேசாம இருந்தாலுமே வேற வழி இல்லாம இந்த கேஸ் வந்து அந்த பழைய சீரியல் கில்லரோட கனெக்ட் ஆகுது அப்படின்றதுனால தன் அப்பாவோட பேச ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு அப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை தேடுற அந்த தேடல்ல களமிறங்குறாரு. ரிட்டையர்டு டிடெக்டிவா இருக்கிற பீட் பாத்தீங்கன்னா ஒரு அன்பினிஷ்டு கேஸை முடிக்க ட்ரை பண்றாரு. சீரியல் இருக்கிற அந்த விஸ்பர் மேன் கிட்ட மறுபடியும் அவங்க போய் பேச வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. ஒரு சீரியல் கில்லருடைய பழைய கேஸ், காணாம போன ஒரு பையன், பல வருடமா பிரிந்த இந்த தந்தை மகன் உறவு, இந்த மூணு விஷயத்தையும் பிளண்ட் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படமா பிரசன்ட் பண்ணிருக்கிறது தான் தி விஸ்பர் மேன். ராபர்ட் டெனிரோ, ஆடம் ஸ்காட் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. ஃபாதர் சன்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மைக்கேல் கீட்டான் பாத்தீங்கன்னா விஸ்பர் மேனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அவருடைய கரியர்லயே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் நிறைய க்ளூஸ் விட்டு ரொம்ப நல்லாவே வந்து சொல்லிருப்பாங்க. விஸ்பர் மேன் மறுபடியும் செயல்படுறாரா, ஜேக்கை யார் கடத்தினாங்க, டாமுடைய குடும்பத்துக்கும் அந்த பழைய கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் மாதிரியான கேள்விகளை அடுக்கடுக்கா வைக்கிற மாதிரி சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல மிஸ்ட்ரி எலிமெண்ட் கிரியேட் பண்ணிச்சு. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் மூலமா ஒரு கிரிப்பியான அட்மாஸ்பியரை படம் முழுக்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபாதர் சன்னுடைய அந்த broken ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கான பேஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதைக்களம் ஃபெமிலியரான ஒரு கதைக்களம் தான். இதே மாதிரி கதைக்களத்தில் 1990s பாத்தீங்கன்னா சைலன்ஸ் ஆஃப் லாம்ப்ஸ், 7, தி போன் கலெக்டர் மாதிரியான படங்கள் பார்த்திருப்போம். அதே ஜானர்ல தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. நிறைய சீக்வன்ஸ்ல மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே வச்சிருந்தாலும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மிச்சல் மொனகன் நடிச்ச டிடெக்டிவ் அமெண்டா அப்படின்ற கேரக்டரை பெருசா வந்து டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு அண்டர் டெவலப்டு கேரக்டரா தான் இருக்கும். ஃபாதர் சன் broken ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டெப்தா வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம ஒரு லைட் என்டர்டைன்மெண்டா டைம் பாஸ் கேட்டதுல ஒரு முறை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி விஸ்பர் மேன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.